வணக்கம். இன்றைய ஆதவன் பார்வையில் திருவள்ளூர் அருகே பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்ட கட்டிங் கேட்டு மிரட்டல். கட்டிங் கொடுக்க மறுத்ததால் சாதி பெயரை சொல்லி திட்டியும் வேண்டுமென்றே வீடியோ எடுத்து அவதூறு பரப்புவதாக சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த அனந்தேரி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் விக்கி என்பவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவினை அளித்தார். அந்த மனுவில் ஊத்துக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும், அதேபோல் வடதில்லை என்ற கிராமத்தில் தமிழக அரசு திட்டத்தின் கீழ் அரசு நிதியில் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலவச வீடுகளை முன்பணம் போட்டு கட்ட முடியாத நிலையில் உள்ளதால் அதனை முன்பணம் செலுத்தி கட்டுவதற்கு உதவி செய்து வருகிறேன். இந்த நிலையில் வடதில்லை கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ், நாகராஜ் ஆகியோர் மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்றால் எங்களுக்கு கட்டிங் கொடுத்தால் மட்டுமே முடியும் எனவும், கட்டிங் தராமல் இங்கு வீடு கட்ட முடியாது என மிரட்டல் விடுத்துள்ளதாகவும், மேலும் எங்கள் கிராமத்தில் உங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டோம், ஒப்பந்தத்தை நாங்களே எடுத்து வீடு கட்டி தருகிறோம் என சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் விக்கி. விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் கட்டப்படும் வீட்டுக்கு கட்டிங் கொடுக்க முடியாது என கூறியதால் ஆத்திரமடைந்த நபர்கள் எப்படியாவது வீடு கட்டும் பணியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட நிலையிலும் வீடு கட்டும் பணியை தொடர்ந்து செய்து வந்தேன். இதனால் ஜாதி பெயரை சொல்லி திட்டியும் மிரட்டியும் என்னை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற அந்த நபர்கள் அவர்கள் திட்டுவதை வீடியோ எடுக்காமல் அதை எடிட் செய்துவிட்டு நான் பேசுவதை மட்டும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு எனது பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வருகின்றனர். எனவே SC/ST வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும், தொடர்ந்து பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு இடையூறாக இருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு ஈக்குவலாக நீ மாடி வீடு கட்டி கொடுப்பியா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்களே கேட்குறாங்க. நாகராஜன்றவர் எங்களே கேட்குறாங்க. இந்த சமுதாயம் வாழவே கூடாதா கடைசி வரையும்? இந்த மாதிரி அடுக்குமுறையிலே எங்களை கொண்டுன்னு போயினே இருக்கிறாங்க. இது எதிர்த்து கேட்டோம்னா எங்களை தப்பாக இது பண்ணி என்னோடய சாதி பேர் கேட்கும்போது தான் எனக்கு கோபம் வருது. அதை நம்ம கேட்டால் அவங்க அதை வேறு மாதிரி எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க தான் முதல்ல என்னை அடிக்கிறதுக்கே வந்தாங்க, என்னை பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, சாதியின் பேரில் பேசுகிறாங்க. அந்த எங்கள் ஈக்குவலாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பியா நீ? காலனிக்கார் யாரும் இங்கே வந்ததே கிடையாது, நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேட்டி அங்கே வேலை செய்ய இது பண்ணுறாங்க. எல்லா கவர்மெண்ட் அதிகாரியும் போகிறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு மோட்டிவாக ஒரு சாதி இதுவாக கொண்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவரை மாவட்ட ஆட்சியனை மனு கொடுத்துருக்குறோம், பெரியபாளைய ஸ்டேஷனில் மனு கொடுத்துருக்குறோம், DSP ஆஃபீஸ்லும் மனு கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி கேட்டுக்கொள்ளும்.